கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்நாளிலும் கூட இந்த காணொளி ஒரு விசேஷித்த காணொளியாக இருக்கிறது. நம்முடைய ஊழியத்திலே 200வது காணொளியாக இது வெளிவந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமோ? ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் சற்று திரும்பி பார்க்கிறோம். இந்த யூடியூப் ஊழியம் ஆரம்பித்த நாட்களை. ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து அவர் நமக்கு கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். திரும்பி பார்க்கிறேன் செய்த நன்மையை, நன்னீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் செய்த நன்மையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகள் எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகள் எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர்.
நடத்தி நீர் என்னை எந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீ திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, நன்றியோடு தன் தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த 200வது காணொளி மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு திருவுளம் பற்றுகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்பது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்திலே ஒரு ஆவிக்குரிய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. கடமைக்காக அநேகர் ஜெபிக்கிறது உண்டு. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபமானது கடமைக்காக, நான் ஆண்டவரை நோக்கி ஏதாவது சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இல்லை என்றால் வீட்டில் பெற்றோர்கள் கேள்வி கேட்பார்கள், ஆலயத்திலே போதகர் கேள்வி கேட்பார் என்றெல்லாம் கருதி நாம் ஜெபிக்கிறவர்களாக அல்ல. இங்கே ஆவியிலே நிறைந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஆவியாயிருக்கிறாராம், ஆவியாயிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடமைக்கான ஜெபம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? கடமைக்காக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இல்லை, இல்லை. நாம் பரிதவிக்கப்பட்ட நிலையிலே சென்று விடுவோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டா இருக்கணும்? ஆவிக்குரிய ஜெபமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையில் அநேக காரியங்களில் பாருங்க, நாம் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிற சூழ்நிலைகள் எல்லாம் வரும். அதைத்தான் நான் உங்களுக்கு கடந்த காணொளியிலே சொன்னேன், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று. இந்த காணொளியின் மூலம் நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறது என்னவென்றால், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை பெற்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தால்தான் ஆவிக்குரிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை உலக பிரகாரமான வாழ்க்கையாய் இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபமும் உலக பிரகாரமாய்த்தான் கடந்து செல்லும். ஒருவேளை உலக பிரகாரமான ஜெபம் என்னவென்று யோசிக்கிறீர்களா? உலக பிரகாரமான ஜெபம் என்றால்
நம்முடைய தேவைகளை மாத்திரமே முன்னிறுத்தி ஜெபிக்கிற ஜெபம், மற்றவர்களை குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு ஜெபம். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு தேவைகளோடு இருக்கிறோம், சரீர பலவீனங்களோடு இருக்கிறோம், கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். எனக்காக மாத்திரம் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, என் குடும்பத்துக்கு இதை செய்யுங்க என்று மாத்திரம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் அது உலக பிரகாரமாக ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் மற்றவர்களுக்காக, உலகத்தில் உள்ளவர்களுக்காக, தேசத்துக்காக, திருச்சபைகளுக்காக, இந்த உலகத்திலே நடக்கிற இன்னைக்கு ஒரு சூழ்நிலைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பலவிதமான நோயின் கொடூரங்கள். அது மாத்திரமல்ல, குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனை, நண்பர்களுக்குள்ளாக பிரச்சனை, தேசத்துக்கு தேசம் பிரச்சனை. ஆகவே இவைகளில் இருந்து தேசம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் எங்கள் வேலையா, எங்களுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு எங்களால் இயலவில்லையே, நாங்கள் எப்படி மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்க முடியும்? பாருங்கள், யோபுவின் புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அந்த நிகழ்ச்சியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். நமக்காக மாத்திரமே ஜெபிக்கிறது ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறதில்லை. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் இங்கே தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற இந்த நிருபத்திலே முதலாவது நிருபம் 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதிலும் பாருங்கள், குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். சிலர் இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்கிறது இல்லை. அதிகாரிகள் மேலே நம்ம சில நேரங்களில் கோபத்தோடு இருக்கிறோம். அதிகாரிகள் சரியில்லை, இவங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கன்னு சொல்லி. சில ராஜாக்கள் மேலே, அதாவது ஆளுகை செய்கிறவர்கள் மேலே கோபத்தோடு இருக்கிறோம். இல்லை, நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. ஜெபிப்போமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஆம், ஆவியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவளாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தரே, தயவுள்ள பெரியவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, அப்பா, மாம்சமான யாவும் இடத்துல வருவார்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்பா தகப்பனே, மனம் இறங்குங்க. நாங்கள் கர்த்தாவே இதுவரையிலும் எங்கள் ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரே
ஒரு ஆவிக்குரிய ஜெபம் இல்லாதபடிக்கு கடமைக்கான ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமப்பா, செய்து கொண்டிருக்கிறோம்ப்பா. தேவரீர் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த காணொளி மூலமாக என்னோட இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க, உம்மை உயர்த்த உதவி செய்யுங்க. ஜெபத்தின் மூலமாக உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் தேசங்களில் பிரச்சனைகள் காணப்படுகிறதோ எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. தேவைகளோடு இருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவகரம் கூட இருந்து நடத்தட்டும். ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் உமக்காக எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது போல ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிப்போம். கர்த்தர் அநேகருக்கு நன்மைகளை செய்யும்படியாக நாம் காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற முடிந்த வரையில் இதை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.